நம்ம ஃப்ரெண்டு கூட தான் மேட்ச் போட்டிருக்கோம். அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாமா? நம்ம ஃப்ரெண்டுன்னு இருப்போம். அவர் யாருன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். பார்த்திங்கன்னா அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா அவர் சரியான ப்ரோ பிளேயர். 6 ரவுண்டு தொகைச்சிட்டார். ஆனால் நம்ம தான் ஜெயித்தோம். நம்ம தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த மேட்ச் வந்து நம்மளை தொகைச்சிட போகிறாரு. அவர் சரியான ப்ரோ பிளேயர். பிஆரில் வந்து ஈரை, சிஎஸில் வந்து மாஸ்டர். நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். 2 ரவுண்டு நான் அடிச்சிட்டேன். ஏன்னா நான் ரேட்டாக ரெக்கார்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் விஷயம். அவர் 1 ரவுண்டு அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஒன்றும் சப்ஸ்கிரைபர் இல்லை. ஷார்ட்ஸு கொடுக்குற சப்போர்ட்டை வீடியோக்கும் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நம்ம ஃப்ரெண்டு கூட 1v1 போடணுன்னா சொல்லுங்கள். யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். அதாச்சு அவர் கூட போடணுன்னா இவர் கூட நீ போடுறா அப்படின்னு நான் அவனுக்கு பிடிச்சி கொடுப்பேன். நீங்கள் அவங்க கூட யூஐடி போட்டு ஆடணுன்னா யூஐடி ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அவன்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் அவன் வருவானா வரமாட்டானா கேட்டு சொல்லிடுறேன். அப்படியே விஷயத்துக்கு வந்துடுவான். அவன் க்ளோவால் போட்டு ஏறுறான். நானும் க்ளோவால் போடுறான். ஏன்னா க்ளோவாலில் மறந்து இன்னும் தலையை காமிச்சா 1 டேப் கைஸ். அவன் அடிப்பான் கைஸ். என் அண்ணனே தோகலை அளவு போனான். என் அண்ணன் ஆடுறதில்ல. அவர் அது தனி விஷயம். நான் சொந்த அண்ணனா சொந்தக்கார அண்ணன். அதை தட்டி விடுங்க. நான் என்ன விஷயத்துக்கெலாம் போகிறேன் பார்த்தீங்களா? நான் 3 ரவுண்டு ஜெயிச்சாச்சு. ஏன்னா நான் ரேட்டாக ரெக்கார்ட் பண்ணது தான் என் மேலே தப்பு. அப்படியே விஷயத்துக்கு வந்துடுவோம். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் க்ளோவல் போட்டு ஏறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி ப்ரோ ப்ளே மாதிரி இருக்கா இல்லை க்ளோவல்குள்ளே அடித்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு அடிக்கிறேன்னா எப்படின்னு தெரில எனக்கு. சிரிக்கிற அமௌண்ட்லாம் போட்டிருப்பேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களுக்குள்ளே நாங்கள் அமௌண்ட் போட்டிருப்போம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அது தோத்தா நீங்கள் அமௌண்ட் போடுவீங்களா? அந்த மாதிரி தான் அவனும் போட்டான். அவனும் வெறுப்பேற்றுறதுக்காக தான் போட்டான். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒன் டப் தான் நினைக்கிறேன். தெரில. அப்படியே விஷயத்துக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா க்ளோவாலு திருப்பியும் க்ளோவாலு ஏறுறான். திருப்பியும் க்ளோவாலு பயத்தோடு ஏறுறாங்க. தெத்தா க்ளோவால் மூவன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ ப்ரோ பிளேயரு பாருங்கள். அவர் ஒரு 4 ரவுண்டுக்கு அப்புறம் பாருங்கள், 5 ரவுண்டுக்கு அப்புறம் பாருங்கள், அவர் சரியான வெறுப்பில் ஆடுவார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் 3 ரவுண்டு அடிச்சுட்டு சிடிகிற அமௌண்ட் போட்டார். அது சரியான வெறுப்பாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வெறுப்பாயிட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள் நான் அடிக்கிற ஷாட்லாம் பாருங்கள். ஓபி ஷாட் தான் கைஸ். ஃபுல்லாக வெறுப்பாக போயிட்டு இருந்தேன். வெறுப்பாக போயிட்டு இப்போ பாருங்களேன் வெறுப்பாக போயிட்டு இருங்க. வெறுப்பாக போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னு பாருங்க. சரியான சிரிப்பு வச்சிங்க. வெறுப்பாக போயிட்டு க்ளோவால் போட்டு அவன் அடித்ததுக்கப்புறம் இந்த ரவுண்டில் நான் அடி வாங்கிடுவேன்னு நினச்சேன். 5 ரவுண்டு ஜெயிச்சாச்சு கைஸ். கஷ்டப்பட்டு ஆடிருக்கோம். இவர் எவ்வளோ ப்ரோ பிளேயர்னு நான் 6 ரவுண்டு அப்போ ப்ரூவ் பண்ணுறேன். அவர் அவ்வளோ ப்ரோ பிளேயரு. ஸ்கிரிப்டெலாம் இல்லை கைஸ். அவர்கிட்டே கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லை, முழுக்க சும்மா போட்டோம் கைஸ். நான் ரெக்கார்ட் பண்ணோன்னே இல்லை. போன வாட்டியே ஜெயிக்கலன்னு ஏமாற்றிட்டாங்க கைஸ். ஏமாற்றிட்டான்னு சொல்ல முடியாது. நீங்கன்னா டசரிக்கல் எடுக்காமல் ஆடுற அப்படின்ட்டான். அவனும் அந்த தான் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சு. இந்த மேட்ச்சு ப்ரூஃப் இருக்குது. அதனால் கவலைப்பட வேணாம். அவ்வளோதான். நம்ம தான் ஜெயித்தோம். அடுத்த மேட்ச் வாட்டோம். நான் தோக்கடிச்ச வீடியோ போடுறேன். அவன் ஜெயித்தானா அவன் வீடியோ போட்டேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. அவன் இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் முடிஞ்ச சப்போர்ட் அவனுக்கு கொடுங்க. 4 ரவுண்டு வச்சுட்டாரு அவர். நான் 4 ரவுண்டு பார்த்திங்கன்னா நான் தான் லீடு. வழக்கம் போல் தான். நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்குமான்னு தெரில. நோட்டிஃபிகேஷன் அடிச்சது, அதை கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோவால் போட்டு பயந்து ஏறுறேன். ஏன்னா தோற்றுற போகிறேன்ட்டு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஆடுறேன், கண்டென்ட்டுக்காக ஆடுறேன். ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன். யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யூஐடி கமெண்ட் பண்ணால் தான் உங்கள் கூடயே இந்த மாதிரி போட முடியும் கைஸ். அப்படியே விஷயத்துக்கு போயிடுவோம். அப்படியே க்ளோவால் போட்டு ஏறுறேன்னா இப்போ நான் அதே இடத்துக்கு வந்துடுறேன். க்ளோவால் போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவேன். அவன் ஏறுவான் க்ளோவால் போட்டு திருப்பியும்.
இந்த சைடு வரும், ஒடியன் போடுவேன் பாருங்கள். ஒடியன் போடுவேன், க்ளோவல் போட்டேன்னா இங்கே வந்து ஒடியன் போடுவேன். அவன் இந்த சைடில் இருக்கான்னு பார்த்துட்டேன், அதனால தான் ஒடியன். இப்போ ஒடியன் ஃபுல் ஆகிடுச்சா ஒடியன் கைஸ், அந்த சைடில் இருக்கான்னு பார்த்துட்டேன். க்ளோவல் பார்த்திங்கன்னா க்ளோவல் போட்டான் 2வது வாட்டி. க்ளோவலில் ஒளிஞ்சு ஆடுறான் கைஸ் அவன். நான் மட்டும் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் சிறிய அமௌண்ட் போட்டே இருக்காங்க கைஸ், வெறுப்பாயிடுச்சு. ஓப்பனில் போய் இப்போ சரியான ஷாட் ஆகிடுச்சு. இப்போ ஒடியானை போட்டு அதை மட்டும் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்களா அவ்வளோ தான் வின்னு. அவன் ஐடி காட்டுறேன், மைக் ஆன் பண்ணுறான், நான் ஆன் பண்ண மாட்டேங்கிறான் கைஸ் பயன்ட்டு. அப்படியே அவன் ஐடி பார்த்துட்டு போயிடுங்க. அவன் ஐடி நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவன் ஐடி கூட காட்டுன்னு நினைக்கிறேன். அவன் ஐடியில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று மாஸ்டர், ஒன்றில் ஈரை, சிஎஸில் மாஸ்டர், பிஆரில் ஈரைக்கு அவன். பார்த்திங்கன்னா அவன் ஐடி காட்டுறான். இருங்க, அவன் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் மைக்கே ஆன் பண்ணல, பட் பரவாயில்ல, அவன் பேசியிருந்தா அதையும் எடுத்து போட்டிருப்பேன். அவன் ஐடி பார்த்திங்கன்னா இதோ காட்டுறேன் பாருங்க. யூஓ பண்டில் எடுத்துட்டாரு. பார்த்திங்கன்னா இதான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ககாஷி மேலே. அதுதான் யூடியூப் சேனல்.